வெல்கம் டு மூவிஸ். கம்ப்யூட்டர் ஃபோன்லாம் நோண்டி ரொம்ப போர் அடிச்சிருச்சு. சரின்னு டிவி பார்க்கலான்னு வந்தா டிவி ரிமோட்டை காணோம். ரொம்ப நேரமா தேடி பார்த்தேன். அப்புறமா டிவி ரிமோட் கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் தான் பெரிய பிரச்சனையே பார்த்தீங்கன்னா சேனல்ஸ் மாறவே இல்லை, டிவி ஆன் பண்ணவும் முடியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து போயிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் டிவி ரிமோட்டுக்கு பேட்டரியே சேஞ்ச் பண்ண வேணாம், ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் நம்ம இந்த வீடியோ மேக் பண்ண போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, ஸ்கிப் பண்ணி நான் புரியாமல் வாய்ப்பு இருக்குது. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காலி ஆகிடுச்சு, பேட்டரிலாம் இருக்குது, பட் காலி ஆகிடுச்சு. அதனால தான் வந்து ஆன் ஆக மாட்டிருக்கு. ஃபஸ்ட்டு ரிமோட்டை கழட்டிக்கலாம். உள்ளே இருக்க மதர் போர்டு தான் நமக்கு வந்து மெயினாக தேவை. இந்த ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூலாம் கிடையாது. இப்போ வர எந்த ரிமோட்லையுமே ஸ்க்ரூலாம் கிடையாது, சும்மா லாக் டைப் தான். கரெக்டாக எங்கெங்கே லாக் சின்னதாக இருக்குமோ அந்த இடத்துல ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அழுத்துறீங்கன்னா அழகாக இந்த மாதிரி ரிமோட் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ வந்து பேட்டரியை கழட்டி மதர் போர்டை வெளியே எடுத்துக்கலாம். ரிமோட்டோட சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ்ன்னு 2 டெர்மினல் இருக்கும். ப்ளஸ் டெர்மினலில் வந்து ரெட் கலர் ஒயரை நம்ம சால்டர் பண்ணிக்கிறோம். மைனஸ் டெர்மினலில் வந்து நம்ம பிளாக் கலர் ஒயரை வந்து இப்போ சால்டர் பண்ண போகிறோம். மேலே இருக்கிறது தான் மைனஸ் டெர்மினல். ஸோ இங்கே சால்டர் பண்ணிங்கன்னா சால்டரிங் ஒர்க் வந்து ரிமோட்டில் வந்து நமக்கு முடிஞ்சு. இப்போ வந்து சர்க்யூட் டயக்ராம் வந்து கிளியராக பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பேட்ரி சார்ஜிங் மாடியூல் எடுத்துக்கிறோம். பேட்ரி சார்ஜிங் மாடியூலில் வந்து பேட்டரியும் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ரிமோட்டில் சால்டர் பண்ணி வச்சுருக்க ஒயரையும் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ ரிமோட்டில் இருக்க மைனஸ் ஒயரை வந்து மாடியூல் மைனஸில் சால்டர் பண்ணிவிடுங்க. ரிமோட்டில் இருக்க ப்ளஸ் ஒயரை வந்து மாடியூல் ப்ளஸில் சால்டர் பண்ணிடுங்க. இப்போ பேட்டரியை வந்து கரெக்டாக ப்ளஸ் மைனஸ் பார்த்து சால்டர் பண்ணிக்கணும். சால்ட்ரிங் ஒர்க்லாம் முடிஞ்சு பழைய மாதிரி ரிமோட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த சிலிக்கான் பட்டன்ஸை வந்து இப்போ மேலே ரிமோட்டுக்கு மேலே வச்சாச்சு. இப்போ வந்து அந்த லைட்டு பிளாஸ்டிக் வந்து விழுந்துருந்துச்சு. ஸோ அதையே நம்ம ஒட்டிக்கிறோம். இதுக்கப்புறம் தான் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமே இருக்குது. என்ன ப்ராப்ளம்னு பார்த்திங்கன்னா, மேலே வந்து ஒயரை சால்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் வந்து சுவிட்சுக்கு வந்து கரெக்டாக வந்து செட் ஆகலை. பார்த்திங்கன்னா நிறைய சுவிட்ச் ஒர்க் ஆகாமல் போயிடும். அதனால் நான் அப்புறம் டீசால்டர் பண்ணிட்டு பேக் சைடில் வந்து நான் சால்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, பேக் சைடில் வந்து இந்த மைனஸ் ஒயரை வந்து சால்டர் பண்ணியாச்சு. இப்போ கரெக்டாக வந்து இப்போது எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ சார்ஜிங் மாடியூலும் பேட்டரியும் வெளியே எடுத்துகிட்டு பழைய மாதிரி வந்து நான் ரிமோட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி லாக் அங்கங்கே இருக்கும், கரெக்டாக அழுத்தி விட்டிங்கனாவே ஃபிக்ஸ் ஆகிடும். பார்த்திங்கன்னா ரிமோட்டு பக்காவாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ரிமோட் வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. மேலே இருக்க அந்த ரெட் கலர் லைட் எரிஞ்சிட்டாலே ரிமோட் வந்து சூப்பராக ஒர்க் ஆகுதுன்னு தான் அர்த்தம். இருந்தாலும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து சார்ஜிங் மாடியூலை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக லைட்டாக ரிமோட்டை ஒரு பக்கம் மெல்ட் பண்ணிக்கிறோம். மெல்ட் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக உட்காந்துருச்சு. இப்போ மேலே டேப் போட்டு ஒட்டிக்கிறோம். கொஞ்சமாக ஃபுல்லாக டேப் போட்டு ஒட்டிட்டோம். பார்த்திங்கன்னா சார்ஜிங் இண்டிகேட்டர் லைட்லாம் மறைஞ்சிச்சு. அதனால் அந்த இடத்த ஒண்டி சால்ட்ரிங் ஐனை வச்சு ஹீட் பண்ணி அந்த இடத்த ஒண்டி வெளியே தெரிகிற மாதிரி வச்சிட்டேன். ஸோ சின்ன டேப் எடுத்துகிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கம் ஒட்டிட்டேன். பார்த்திங்கன்னா பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜங்ஷன் பாக்ஸ் எடுத்துக்கிறேன், ஒரு சார்ஜரு, அப்புறம் சார்ஜிங் கேபிள் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம ரிமோட்டை சார்ஜ் பண்ண போகிறோம். இப்போ ரிமோட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா ரெட் கலர் லைட் இருந்துச்சுன்னா சார்ஜ் ஏறிட்டுருக்குன்னு அர்த்தம். பக்கத்தில் ப்ளூ கலர் இருந்துச்சுன்னா சார்ஜ் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா தான். இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் நேரம் அப்புறம் வந்து சார்ஜ் வந்து ஃபில் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ப்ளூ கலர் லைட் எரிய ஆரம்பிச்சிச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பார்த்தீங்கன்னா டிவி ஆன் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா செட்டாப் பாக்ஸை கையில் எடுத்தாச்சு. இப்போ செட்டாப் பாக்ஸ் ரிமோட்டை தான் நம்ம வந்து ரீசார்ஜபிள் ரிமோட்டாக நம்ம வந்து மாற்றி வச்சுருக்கோம். இப்போ வந்து செட்டாப் பாக்ஸ் ஆன் பண்ணிக்கலாம். வந்து ரெட் கலர் லைட் எரிஞ்சுதுன்னா வந்து ஆஃபில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஆன் பண்ணிக்கலாம். இப்போ தான் க்ரீன் எரிஞ்சிச்சுன்னா ஆன்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா டிவி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. மறுபடியும் ஆஃப் பண்ணிக்கலாம், மறுபடியும் ஆன் பண்ணலாம். சூப்பராக ஒர்க் ஆகுது, எல்லா பட்டனும் ஒர்க் ஆகுது பாருங்கள். இதில் வந்து இப்போ வந்து வேறு நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். மேலே கீழே சைடில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரீசார்ஜபிள் டிவி ரிமோட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா டேரெக்டாக வந்து ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கும். நீங்கள் டேரெக்டாக எங்களை வந்து ரீச் பண்ணி கூட நீங்கள் கேள்வி கேட்கலாம். நாங்கள் எந்த டவுட்னாலும் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணிவிடுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.